ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீமி பன்னீர் பட்டர் மசாலா இப்போ வீட்லேயே செய்யலாம். அதுக்கு இந்த ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம க்ரீமி பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது ரோட்டி, நான், சப்பாத்தி எல்லாத்துக்கும் கூட பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 200 கிராம் பன்னீர் இது போல் பெரிய பீசஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேனில் பட்டர், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், சால்ட் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம க்ரீமி பேஸ்க்காக ஹாட் வாட்டரில் 6 கேஷ்யூஸை சோக் பண்ணிக்கிறேன். இப்போது அதே பேனில் பட்டரை சேர்த்துட்டு பட்டர் மெல்ட் ஆனதும் பட்டை, பே லீஃப், கியூமின் சீட்ஸ், ஒரு சாப் பண்ண ஆனியன், இது கூட பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஜாரில் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸ் வாட்டரோடு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச டொமேட்டோ பியூரியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். தக்காளியோட ரா ஸ்மெல் போயிட்டு நல்லா குக் ஆகணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு பன்னீர் ஃபேவரட் இது போல் நிறைய பன்னீர் ரெசிபீஸ் தேவைப்பட்டால் நம்ம சேனலில் பன்னீர் ரெசிபீஸ்ன்னு பிளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கு. மறக்காமல் அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் மசாலா சேர்த்துருக்கோம். மஞ்சள்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்ம சேர்த்துக்க மசாலாஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸ் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வாவ், பார்த்தீங்களா? இப்போவே நம்மளுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடச்சிருச்சு. இப்போது நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீமி வேணும்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. நான் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிம்பிள் அண்ட் க்ரீமி சூப்பர் டேஸ்டி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கார்னிஷிங்காக நிறைய கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க. இந்த வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தாலும் கூட சூப்பராக செய்யலாம். இப்போ ஃபைனலாக ஒரு ஜென்டல் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஃபைனலாக சேர்த்துருக்கேன். இது நான் கூட இல்லை சப்பாத்தி கூட சாப்பிட்டு பாருங்கள். காம்பினேஷன் வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போல் டேஸ்டி அண்ட் சிம்பிள் டெய்லி கிச்சன் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலான எழிலியல் மாமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே யம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டும் போடுங்க. Thank you guys for watching this video till the end. See you all soon in my next video. Bye bye.